ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? புதிய விவசாய மின் இணைப்பு ஓரியன்டா ஒரு சூப்பரான தகவல் வந்திருக்குங்க. விவசாயிகள் யாரும் தவற விட்டுறாதீங்க. இது ஒரு மிகப்பெரிய பொன்னான வாய்ப்புனே சொல்லலாம். உங்களுடைய விவசாய நிலத்துக்கு நீங்க இன்னும் விவசாய மின் இணைப்பு வாங்கல அப்படின்னா இந்த 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 விஷயத்தை ஃபாலோ பண்ணி மறக்காம வாங்கிருங்க. ஆயுசுக்கும் பிரச்சனையே இல்லை. இதோட முழு விவரத்தை தான் நாம இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். சப்போஸ் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்படின்னா அது மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களால் ரெகுலராக பார்க்க முடியுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். விவசாயிகள் பல பேர் தட்கல் முறையில் விவசாய மின் இணைப்பு பெற விரும்புகிறாங்க. அவர்களுக்கான வாய்ப்பை மின்சார வாரியம் வெளியிட்டிருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா வரும் டிசம்பர் 31ஆம் தேதிக்குள்ள விவசாயிகள் தட்கல் விவசாய மின் இணைப்பு திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்கலாம். முன்னதாக போதிய அவகாசம் இல்லாத காரணத்தால விண்ணப்பிக்க முடியவில்லை அப்படின்னு கூறி வந்தவங்கெல்லாம் அவங்களுக்காகவே கால நீட்டிப்பு டிசம்பர் 31ஆம் தேதி வரைக்கும் நீட்டிக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வேளாண் உற்பத்தியை பெருக்கி விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் 2025-26 நிதியாண்டில் பல்வேறு பிரிவுகளின் கீழ் புதிய விவசாய மின் இணைப்புகளை வழங்க தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டிருக்காங்க. இதன் மூலம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே தயார் நிலையில் உள்ள விண்ணப்பதாரர்கள் அரசு சிறப்பு திட்டங்கள், அதாவது தட்கல் அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா புதிய சுயநிதி திட்டங்கள் RSFS கீழ் விண்ணப்பித்த விவசாயிகள் பயன்பெறுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில தான் தட்கல் விவசாய மின் இணைப்பு திட்டத்தின் கீழே ஆன்லைன் வழியாக விண்ணப்பிக்கும் போது தொழில்நுட்ப சவால்கள் ஏற்பட்டது என்றும் போதிய கால அவகாசம் இல்லாமை காரணத்தால விண்ணப்பிக்க இயலவில்லை அப்படின்ட்டு விவசாயிகளிடமிருந்து கோரிக்கைகள் வரப்பெற்றாங்க. இதன் அடிப்படையில் தான் விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு தட்கல் விவசாய மின் இணைப்பு திட்டத்தின் கீழ் விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் வருகின்ற 31ஆம் தேதி, அதாவது புதன்கிழமை வரைக்கும் நீட்டிக்கப்பட்டிருக்கு. ஸோ மேலும் இந்த காலகட்டத்திற்குள்ள பெறப்படும் விண்ணப்பங்கள் அனைத்துமே முறையா பரிசீலனை செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு அரசு வழங்கும் வழிகாட்டுதலும் அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா ஒதுக்கீடு அளவிற்கும் ஏற்ப தட்கல் திட்டத்தின் கீழே படிப்படியாக விவசாய மின் இணைப்புகள் வழங்க தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ட்டு அந்த குறிப்பில் சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்தின் மேற்பார்வை பொறியாளர் P. சித்ரா அவங்க கடந்த வாரம் வெளியிட்ட அறிவிப்பில் தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்தின் தலைமையகத்தில் இருந்து 2025-26 ஆண்டுக்கான விரைவு தட்கல் திட்டத்தில் விவசாய விண்ணப்பம் பதிவு செய்ய டிசம்பர் 15ஆம் தேதி தொடங்கி உத்தரவு பெற்றிருக்காங்க. ஸோ எனவே தான் தட்கல் முறையில் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டுள்ள விவசாயிகளுக்கும் தற்போது தட்கல் முறையில் பதிவு செய்யும் விவசாயிகளுக்கும் மின் பழுவின் தேவைக்கு ஏற்ப விண்ணப்பதாரர்களின் விருப்பத்தின் அடிப்படையில் திட்டத்தொகையை செலுத்தி மின் இணைப்பு பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா 5 HP வரைக்கும் 2.5 லட்சம் ரூபாயும், 5 HPயிலிருந்து 7.5 HP வரைக்கும் ரூபாய் 2,75,00,000, 7.5 HPயிலிருந்து 10 HP வரைக்கும் 3 லட்சம் ரூபாயும், 10 HPக்கு மேலே 15 HP வரைக்கும் 4 லட்சமும் திட்டத்தொகை செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்தில் ஏற்கனவே விவசாய மின் இணைப்பு கோரி பதிவு செய்துள்ள விருப்பமுள்ள விவசாயிகள் இந்த தட்கல் சிறப்பு திட்டத்தின் கீழே விவசாய மின் இணைப்பு பெற தங்கள் பகுதிக்குட்பட்ட செயற்பொறியாளர், அதாவது இயக்குதல் மற்றும் பராமரித்தல் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு பயன்பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க அப்படின்னா அவங்க தயவு செஞ்சு மறக்காமல் அந்த இயக்குதல் மற்றும் பராமரித்தல் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு நீங்கள் உங்கள் காட்டுடைய தேவையான ஆவணங்களை அவங்கள்ட்ட சப்மிட் பண்ணி நீங்களும் தட்கல் முறையில் குயிக்காக விவசாய மின் இணைப்பை வாங்கி இலவசமாக நீங்கள் விவசாயத்துக்கு யூஸ் பண்ணலாம். நம்ம நாட்டின் முதுகெலும்பே விவசாயம் தான். அந்த விவசாயத்திற்கு இது ஒரு சரியான சூப்பரான ஒரு அல்வா மாதிரி இன்ஃபர்மேஷன் நான் சொல்லுவேன்.
சார் நான் என்னுடைய தோட்டத்துக்கு வாங்கிட்டேன், என்னுடைய நண்பர்கள் என்னுடைய உறவினர்கள் அவங்களாம் வந்து அவங்க தோட்டத்துக்கு வாங்கலை இன்னும் இணைப்பு அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மீண்டும் இன்னொரு நாள் இந்த மாதிரி சுவாரஸ்யமான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மஞ்சள் மாநகர மைந்தன் சிவா.